ஹாய் ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூ. ஸோ சச்சின் மூவி வந்து 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சச்சின் 2025 ஏப்ரல் மந்த் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூவி. ஸோ இப்போவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது மூவி வந்து. தியேட்டரில் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த மூவி வந்து. விஜய் ஃபேனுக்கு ரொம்ப ட்ரீட்டாகவே இருக்கும் வந்து. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. வடிவேல் சாரோட காமெடி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லாயிருக்கும். டாப் டூ படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வடிவேலோட காமெடி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. தென் விஜய் அண்ட் வடிவேல் காம்பினேஷன் இல்லை காமெடிஸ் வந்து நிறைய சீன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே கிளியராக ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா தேட்டரில் இதை மிஸ் பண்ணியிருப்போம். மேபி சின்ன பசங்களாக இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம இதை தேட்டரில் மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டு. இதை போய் திரும்ப பார்க்கலாம் நீங்கள். தென் இதில் சினிமோட்டோகிராஃபி கேமரா ஒர்க் சொல்லலாம். ஸோ அதுவும் நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே சொல்லலாம். ஸ்க்ரீன் ப்ளேயும் சீன் பை சீன் ரொம்ப சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டர் நேம் பார்த்திங்கன்னா ஜான். ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு மூவி இது. ஸோ ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. தென் விஜயோட ரொமான்டிக் சீனி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. தென் இதில் வந்து லீட் ரோலில் வந்து விஜய் பண்ணியிருக்காங்க. ஜெனிலியா வந்து ஆக்ட்ரஸாக இருக்காங்க. ஆக்ட்ரஸ்ஸு வந்து ஜெனிலியா இந்த மூவியில். தென் காமெடியன் வந்து வடிவேலு. சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா ஜீவா. ஸோ டைரக்டர் நேம் பார்த்திங்கன்னா ஜான். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஸ்டியூம்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. டாப் டு பாட்டம் மூவியில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லாவே காஸ்டியூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது. தென் பார்த்திங்கன்னா வந்து மியூசிக் நல்லா இருக்குது. தேவி ஸ்ரீ பிரசாத் சார் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் விஜயோட காம்பினேஷன்ஸு எப்போவுமே எல்லா சாங்ஸுமே ஹிட் ஆயிரும். மியூசிக்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இதுலேயும் அன்டவுட்டட் சேம் அதே தான். ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சூப்பராக இருக்குது. தென் பார்த்திங்கன்னா வந்து ரீமாஸ்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ரீமாஸ்டர் மீனிங் என்னென்னா, ஒரு மூவியை திரும்ப ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து அதோட குவாலிட்டிஸ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ குவாலிட்டி மீன்ஸ் எப்படின்னா, உங்களுக்கு பிக்சரோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரீமாஸ்டர் மாதிரி ரீஒர்க் பண்ணுவாங்க. தென் மியூசிக்கில் என்னென்ன ரீஒர்க்ஸ் பண்ணலாம், நாய்ஸை எவ்வளோ தூரம் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ் மியூசிக்கில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுமே வந்து ரீஒர்க் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ குவாலிட்டி அதில் கொடுக்க முடியுமோ அது கொடுப்பாங்க வந்து. ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 1Kயில் மூவி ரிலீஸ் ஆகிருக்கும். பிக்சல் குவாலிட்டி வந்து 1K 2K அந்த மாதிரி சொல்லுவாங்க. 720 பிக்சல் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கும் 720 பிக்சல் எக்ஸெட்ராஸில். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4Kலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற லெவலுக்கு அந்த மூவியை வந்து ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க, ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் ஆக்சுவலாக தேட்டரில் பார்த்தேன். ரொம்ப நல்லாவே இருந்தது. இப்போது நியூ ரிலீஸ் ஆன மூவிஸ்க்கு இருக்கிற க்ரௌடை விட இப்போ சச்சின் மூவிக்கு ரொம்ப நல்லாவே க்ரௌட் இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டே ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10+ தேட்டர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதோட சச்சினோட மூவ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது, நல்லாவே ரன் ஆகுதுனால நிறைய தேட்டர்ஸ் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சச்சின் மூவி. ஒரு நாளைக்கு 4 ஷோ போடுறாங்க. ஸோ எல்லாருமே சச்சின் மூவி மிஸ் பண்ணாமல் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் வந்து. இது வந்து ரொம்ப விஜய் ஃபேன்ஸுக்கு ரொம்ப ட்ரீட்டாகவே இருக்கும். ஆஸ் யூஷுவல் ஃபேமிலிஸ் வந்து விஜய்க்கு மேக்ஸிமம் ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலிஸ் இருப்பாங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் டெஃபினட்டாக எல்லோரும் போய் பார்க்கலாம். எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். சர்டிஃபிகேட் மூவி தான் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஆல். ஹாய் ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூ. ஸோ சச்சின் மூவி வந்து 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சச்சின் 2025 ஏப்ரல் மந்த் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூவி. ஸோ இப்போவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது மூவி வந்து. தியேட்டரில் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த மூவி வந்து. விஜய் ஃபேனுக்கு ரொம்ப ட்ரீட்டாகவே இருக்கும் வந்து.
தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. வடிவேல் சாரோட காமெடி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லாயிருக்கும். டாப் டூ படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வடிவேலோட காமெடி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. தென் விஜய் அண்ட் வடிவேல் காம்பினேஷனில் காமெடிஸ் வந்து நிறைய சீன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே கிளியராக ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா தேட்டரில் இதை மிஸ் பண்ணியிருப்போம். மேபி சின்ன பசங்களாக இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம இதை தேட்டரில் மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டு, இதை போய் திரும்ப பார்க்கலாம் நீங்கள். தென் இதில் சினிமோட்டோகிராஃபி, கேமரா ஒர்க் சொல்லலாம். ஸோ அதுவும் நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே சொல்லலாம். ஸ்க்ரீன் ப்ளே சீன் பை சீன் ரொம்ப சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டர் நேம் பார்த்திங்கன்னா ஜான். ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு மூவி இது. ஸோ ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. தென் விஜயோட ரொமான்டிக் சீன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. தென் இதில் வந்து லீட் ரோலில் வந்து விஜய் பண்ணியிருக்காங்க. ஜெனிலியா வந்து ஆக்ட்ரஸாக இருக்காங்க. ஆக்ட்ரஸ்ஸு வந்து ஜெனிலியா அந்த மூவியில். தென் காமெடியன் வந்து வடிவேலு. சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா ஜீவா. ஸோ டைரக்டர் நேம் பார்த்திங்கன்னா ஜான். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஸ்டியூம்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. டாப் டு பாட்டம் மூவியில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லாவே காஸ்டியூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது. தென் பார்த்திங்கன்னா வந்து மியூசிக் நல்லா இருக்குது. தேவி ஸ்ரீ பிரசாத் சார் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் விஜயோட காம்பினேஷன்ஸு எப்போவுமே எல்லா சாங்ஸுமே ஹிட் ஆயிரும். மியூசிக்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இதுலேயும் அன்டவுட்டட் சேம் அதே தான். ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சூப்பராக இருக்குது. தென் பார்த்திங்கன்னா வந்து ரீமாஸ்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ரீமாஸ்டர் மீனிங் என்னென்னா, ஒரு மூவியை திரும்ப ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து அதோட குவாலிட்டிஸ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ குவாலிட்டி மீன்ஸ் எப்படின்னா, உங்களுக்கு பிக்சரோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரீமாஸ்டர் மாதிரி ரீஒர்க் பண்ணுவாங்க. தென் மியூசிக்கில் என்னென்ன ரீஒர்க்ஸ் பண்ணலாம், நாய்ஸை எவ்வளோ தூரம் ரிமூவ் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ் மியூசிக்கில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுமே வந்து ரீஒர்க் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ குவாலிட்டி அதில் கொடுக்க முடியுமோ அது கொடுப்பாங்க அதில். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 1Kயில் மூவி ரிலீஸ் ஆகிருக்கும். பிக்சல் குவாலிட்டி வந்து 1K 2K அந்த மாதிரி சொல்லுவாங்க. 720 பிக்சல் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கும் 720 பிக்சல் எக்ஸெட்ராஸில். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4Kலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற லெவலுக்கு அந்த மூவியை வந்து ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க, ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் ஆக்சுவலாக தேட்டரில் பார்த்தேன். ரொம்ப நல்லாவே இருந்தது. இப்போது நியூ ரிலீஸ் ஆன மூவிஸ்க்கு இருக்கிற க்ரௌடை விட இப்போ சச்சின் மூவிக்கு ரொம்ப நல்லாவே க்ரௌட் இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டே ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10+ தேட்டர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதோட சச்சினோட மூவ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது, நல்லாவே ரன் ஆகுதுனால நிறைய தேட்டர்ஸ் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சச்சின் மூவி. ஒரு நாளைக்கு 4 ஷோ போடுறாங்க. ஸோ எல்லாருமே சச்சின் மூவி மிஸ் பண்ணாமல் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் வந்து. இது வந்து ரொம்ப விஜய் ஃபேன்ஸுக்கு ரொம்ப ட்ரீட்டாகவே இருக்கும். ஆஸ் யூஷுவல் ஃபேமிலிஸ் வந்து விஜய்க்கு மேக்ஸிமம் ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலிஸ் இருப்பாங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் டெஃபினட்டாக எல்லோரும் போய் பார்க்கலாம். எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். சர்டிஃபிகேட் மூவி தான் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஆல்.